ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இன்புட் டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டைப்புக்குள்ளே ஒரு 2 இன்புட் டைப் வந்துட்டு போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் கிளியராக அண்ட் தென் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எதுக்காகன்னா, இந்த லேபிள் டேகுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நேம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கும். பட் அதுக்குள்ளே என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ் அ யூஸராக நீங்கள் வந்துட்டு பார்க்கல, உங்களுக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் வைப்போம். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே இதுதான் வந்துட்டு என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா லேபிள் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம யூசர்கிட்டருந்து ஒரு நேம் வந்துட்டு கெட் பண்ண போகிறோம். அதனால வந்துட்டு லேபிளுக்குள்ளே நேம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இப்போதைக்கு இந்த ஃபார் ஆட்ரிபியூட் வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகாது இந்த சென்ஸ் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம், இன் ஃபியூச்சரில் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டருந்து நீங்கள் இன்புட்டில் ஒரு நேமோ ஒரு டெக்ஸ்ட்டோ வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ கோலன் வச்சுட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா வரும். ஜஸ்ட் அதில் வந்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாருங்கள், ஒரு நேம் என்டர் பண்ணுற மாதிரி அவுட்புட் வந்துட்டு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நேம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைப் பண்ணி ஃபார்மில் வந்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட் டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லேபிள் டேக் வந்துட்டு வைக்கிறேன். லேபிள் இதில் வந்துட்டு இப்போ பாஸ்வேர்டுக்காக நான் வைக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் டைப் பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு மேபி வந்துட்டு இதை வந்துட்டு நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எந்த லாகின் பேஜ் போனாலும் பாஸ்வேர்டு அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். அது வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணல மற்ற யூசருக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லைக் ஹைட் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஸ்டாராக வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டைப் பண்ணல தெரியும். கரெக்டாக? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்புட் டைப் தான் வந்துட்டு பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு ஈவன் நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா அவங்களும் இதே மாதிரி டாட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த மாதிரி வர்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்புட் டைப்பில் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வந்துட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா லேபிளில் லைக் வந்துட்டு நம்பர் வாங்குறதுக்கு ஒரு யூசர்கிட்டருந்து அவங்களோட ஃபேவரட் நம்பரோ அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து நீங்கள் வந்துட்டு ரோல் நம்பரோ வாங்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்த ஒரு இதில் வந்துட்டு ஃபீல்டில் வந்துட்டு வாங்கலாம். ஓகேவா? ஸோ இன்புட் டைப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வாங்குறீங்க அப்படின்னா யூசர்கிட்டேருந்து லைக் வந்துட்டு ஒரு நம்பர் வந்துட்டு வாங்க முடியும். ஸோ நம்பர் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைப் பண்ண முடியும் யூசர்னால். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேபிளில் லைக் வந்துட்டு இப்போ நம்பர் பார்த்தோம். இதே மாதிரி மொபைல் நம்பர் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டெல் அப்படின்றது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஏன் லைக் வந்துட்டு டெல்லுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ டெல் அப்படின்றதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு எந்த ஒரு ஆரோ சிம்பிளும் வந்துட்டு காமிக்காது. ஸோ பட் இந்த நம்பரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் வந்துட்டு ஆரோ சிம்பிள் வந்துட்டு காட்டும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு அப் ஆரோவோ டவுன் ஆரோவோ யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னா நம்பர்ஸ் வந்துட்டு லைக் ப்ளஸ் ஆகும் அண்ட் தென் வந்துட்டு மைனஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெல் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நம்பருக்கு மட்டும் இந்த மாதிரி டெலிஃபோன் நம்பருக்கு மட்டும் இந்த மாதிரி டெல் அப்படின்ற இன்புட் பாக்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஈவன் நீங்கள் இந்த டெல்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது டெலிஃபோன் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும் டிஃபால்ட்டாக எத்தனை நம்பர் இருக்கும் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 கேரக்டர்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆட்ரிபியூட் வந்துட்டு இருக்குது. ஸோ மேக்ஸ்
லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மேக்ஸ் லென்த் அப்படின்னா மேக்ஸிமம் லென்த்து. மேக்ஸிமம் இவ்வளோ நம்பர்ஸ் தான் என்டர் பண்ண முடியும், அதுக்கு மேலே என்டர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ மொபைல் நம்பரோட மேக்ஸிமம் லென்த் என்னது 10. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 10ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 0 10. 10க்கு அப்புறம் நான் நம்பர் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். ஏதாவது என்டர் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா என்டர் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் லென்த் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, மினிமம் லென்த்தும் இருக்குது. ஸோ மினிமம் வந்துட்டு இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ சப்மிட் பண்ணிடல, மினிமம் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருந்தால் தான் சப்மிட் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் வந்துட்டு ஷோ பண்ணும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போது நம்ம இன்புட் டைப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேம், பாஸ்வேர்ட், நம்பர், டெல் 4 இது பார்த்துருக்கோம். ஈவன் இது வந்துட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே ஒரே லைனில் வருது, சிங்கிள் லைனில் வருது இல்லையா? இதை வந்துட்டு அடுத்தடுத்த லைனில் கொண்டுட்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னா அப்படின்னா பிரேக் டேக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அது யூஸ் பண்ணலாம். ஒரு 2 பிரேக் டேக் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு இன்புட் முடியலையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 2 பிரேக் டேக் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தோம்னா ஓகே, பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாக வந்துட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஃபைன். ஸோ இதோட நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இன்புட் டைப் வந்துட்டு சப்மிட் வச்சுட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா சப்மிட் ஆகும். ஓகேவா? ஃபைன் கைஸ். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் எப்படி இன்புட் ஆகுங்கிறது, கலர் எப்படி இன்புட் ஆகுங்கிறது, இந்த மாதிரி இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன் கைஸ். பை.